இது ரொம்பவே பழைய புக்குன்னு நினச்சேன். ஆனால் இந்த புக்கில் ஒரு ஸ்ட்ராட்டஜி இருந்துச்சு. இது எங்கே நம்ம மார்க்கெட்டில் ஒர்க் ஆக போகுதுன்னு நினச்சேன். ஆனால் பேக் டெஸ்ட் பண்ணி பார்த்ததுக்கப்புறம் தான் தெரிஞ்சது இது சூப்பராக ஒர்க் ஆகுதுன்னு. மார்க்கெட்டை பற்றி நல்ல அண்டர்ஸ்டாண்டிங்கும் கிடச்சிது. இந்த ஸ்ட்ராட்டஜியை 3 டைப்பாக பிரிக்கலாம். என்னென்னு நான் சொல்கிறேன். நேரோ இனிஷியல் பேலன்ஸ், வைட் இனிஷியல் பேலன்ஸ், மாடரேட் இனிஷியல் பேலன்ஸ்னு பிரிக்கலாம். இந்த ஸ்ட்ராட்டஜி யூஸ் பண்ணுறதுக்கு உங்களுக்கு ஒன்று மட்டும் தெரிஞ்சால் போதும். அதுதான் டைம். எந்த டைம் டு எந்த டைம் இதை மார்க் பண்ணணும் அப்படின்னு தெரிஞ்சிருச்சுன்னா இந்த ஸ்ட்ராட்டஜியை ஈஸியாக நீங்கள் டிப்ளை பண்ணிடலாம். நான் பேக் டெஸ்ட் பண்ணி பார்த்த வரைக்கும் 9:15 to 9:45 கரெக்டான டைம் மாதிரி எனக்கு தெரியுது. நீங்களும் பேக் டெஸ்ட் பண்ணி பார்த்து ரிசல்ட்டை முடிஞ்சால் கீழே கமெண்ட்டில் போடுங்க. ஃபஸ்ட்டு நேரோ இனிஷியல் பேலன்ஸ்னால் என்னன்னு பார்க்கலாம். இப்போதைக்கு அந்த புக்கை நான் எடுத்து வச்சுருக்கேன். வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். இது என்ன புக்குன்னு நான் சொல்கிறேன். அப்படி இல்லை அப்படின்னா அந்த புக்கோட பிடிஎஃப் லிங்க் நான் உங்களுக்கு கொடுக்குறேன். புக் டெஃபினிஷன் படி பார்த்தா இதை தான் இனிஷியல் பேலன்ஸுக்கு எக்ஸாம்பிளாக கொடுத்துருக்காங்க. அதுவும் நேரோ இனிஷியல் பேலன்ஸுக்கு. இந்த எக்ஸாம்பிளை நான் உங்களுக்கு தெளிவாக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் என்ன அப்படின்னு. இவங்க இங்கே எடுத்திருக்கிறது 5 நிமிஷம் கேண்டில் எடுத்திருக்காங்க. 5 நிமிஷம் கேண்டில் எடுத்திருக்காங்க. ஒரே ஒரு எக்ஸாம்பிள் தான் கொடுத்துருக்காங்க. ஸோ எத்தனை 5 நிமிஷம் கேண்டில் எடுத்திருக்காங்கன்னு நமக்கு தெரியாது. நான் சொன்ன மாதிரி 9:15 9:45 வரைக்கும் நம்ம டைம் ஜோனுக்கு எடுத்துக்கோங்க. அதை நீங்கள் மார்க் பண்ணிக்கலாம். இதில் மார்க் பண்ணியிருக்க மாதிரியே நீங்கள் மார்க் பண்ணிக்கலாம். இவங்க என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா 5 நிமிஷம் கேண்டிலில் ஹையையும் லோவையும் மார்க் பண்ணியிருக்காங்க. எக்ஸ்ட்ரா ஒரு பாக்ஸ் போட்டிருக்காங்க, அவ்வளோதான். அதே மாதிரி நீங்கள் ஹையையும் லோவையும் மார்க் பண்ணிவிட்டு அதே மாதிரி ஒரு எக்ஸ்ட்ரா ஒரு பாக்ஸ் போட்டுக்கோங்க. இது ஹை, இது லோ, ரெண்டையும் மார்க் பண்ணியிருக்காங்க. மார்க் பண்ணி ஒரு பாக்ஸ் போட்டிருக்காங்க, அவ்வளோதான். ஏதாச்சும் ஒரு சைடு பிரேக் பண்ணுச்சு அப்படின்னா செல்லர்ஸ் உள்ளே வந்துடுவாங்க. டவுன் சைடில் பிரேக் பண்ணுச்சுன்னா செல்லர்ஸ் உள்ளே வந்துடுவாங்க. அப் சைடில் பிரேக் பண்ணுச்சுன்னா பையர்ஸ் உள்ளே வந்துடுவாங்க. அதைத்தான் சொல்லிட்டு இருந்திருக்காங்க. இங்கே கீழே ஒன்று போட்டிருக்காங்க. அது என்ன அப்படின்னா செகண்ட் டிஸ்ட்ரிபியூஷன் அப்படின்னு போட்டிருக்காங்க. செகண்ட் டிஸ்ட்ரிபியூஷன் அப்படின்னு போட்டிருக்காங்க. அது ஒன்றும் கிடையாது. செல்லர்ஸ் உள்ளே மார்க்கெட்டை டவுன் பண்ணதுக்கப்புறம் அவங்களோட பவர் கொஞ்சம் குறைஞ்சிரும். அதனால கன்சால்டேட் ஆகும். கன்சால்டேட் ஆகிட்டு ஒன்று மார்க்கெட் கீழே போகும், அப்படி இல்லைனா மார்க்கெட் கொஞ்சம் மேலே போகும். இதுதான் அதுக்கு கொடுக்குற எக்ஸ்பிளனேஷனு. இதான் அங்கே போட்டிருக்காங்க. இந்த எக்ஸாம்பிளை அப்படியே உங்களுக்கு நம்ம மார்க்கெட்டில் எப்படி யூஸ் ஆகுது அப்படிங்கிறத நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். நம்ம மார்க்கெட்டுக்கு போய்க்கலாம். நான் ஏற்கனவே மார்க் பண்ணி வச்சுட்டேன். ஸோ அதனால் பிரச்சனை இல்லை. டேட் 20ஆம் தேதி எடுத்து வச்சுருக்கேன். இங்கே கீழே பார்த்தா உங்களுக்கு தெரியும் 20ஆம் தேதியும் போட்டிருக்கு. 20ஆம் தேதி எடுத்து வச்சுருக்கேன் டேட்டு. நான் சொன்ன மாதிரி என்ன பண்ணிக்கலாம் நீங்கள் அப்படின்னா 9:15 9:45 எண்டு கேண்டில் வரைக்கும் ஒரு ஜோனாக மார்க் பண்ணிக்கங்க. ஹையையும் லோவையும் சேர்த்து ஒரு ஜோன் மாதிரி மார்க் பண்ணிக்கங்க. இங்கே என்ன இருக்குன்னு பாருங்கள். மார்க்கெட் மேலே பிரேக் டவுன் பண்ணல. அதனால நம்ம கீழே மட்டும் ஃபோக்கஸ் பண்ணலாம். கீழே அந்த இதில் சொல்லியிருக்க மாதிரி என்ன இருக்குன்னு பாருங்கள். ஒன்ஸ் இந்த லோவை பிரேக் பண்ண உடனே பிரேக் பண்ண உடனே மார்க்கெட் டவுன் நல்லாவே டவுன் போயிருக்கு. டவுன் போனதுக்கப்புறம் இங்கே அந்த டிஸ்ட்ரிபியூஷன் ஃபேஸ் இருக்குது பாருங்கள். இங்கே அந்த டிஸ்ட்ரிபியூஷன் ஃபேஸ் இருக்குது. டிஸ்ட்ரிபியூஷன் ஃபேஸ் ஆனதுக்கப்புறம் செல்லர்ஸோட பவர் குறைஞ்சனால கொஞ்சம் கொஞ்சமாக மார்க்கெட் மேலே போயிருக்கு. இதுதான் அதில் சொல்லியிருக்காங்க. இது ஃபர்ஸ்ட் எக்ஸாம்பிள். செகண்ட் எக்ஸாம்பிள் பார்க்கலாம் என்னென்னு. செகண்ட் எக்ஸாம்பிள் பாருங்கள். அதே மாதிரி 9:15 9 இருங்க, தப்பாக மார்க் பண்ணியிருக்கேன். 9:45 வரைக்கும் 9:45 வரைக்கும் மார்க் பண்ணியிருக்கேன். ஹையையும் லோவையும் மார்க் பண்ணியிருக்கேன். இது ஹை, இது லோ, இது லோவை மார்க் பண்ணியிருக்கேன். அதே மாதிரி லோவை பிரேக் பண்ண உடனே மார்க்கெட் அக்ரெசிவாக கீழே போயிருக்கு. அக்ரெசிவாக கீழே போனதுக்கப்புறம் இங்கே ஒரு டிஸ்ட்ரிபியூஷன் ஃபேஸ் நடந்திருக்கு. அப்புறம் மார்க்கெட்டு எப்பவும் போல் டிஸ்ட்ரிபியூஷன் ஃபேஸ் ரொம்ப நேரத்துக்கு ஆகிட்டு இருந்திருக்கு. எப்பவும் போல் மார்க்கெட் கன்சால்டேட் ஆகிருக்கு. இப்போ நம்ம முக்கியமாக பார்க்க வேண்டியது இந்த லோவை பிரேக் பண்ண உடனே மார்க்கெட் சடனாக கீழே போகுதா இல்லையா அப்படிங்கிறதான் பார்க்கணும். இது செகண்ட் எக்ஸாம்பிள். தேர்ட் எக்ஸாம்பிள் பார்த்துடலாம். தேர்ட் எக்ஸாம்பிள் அதே மாதிரி 9:15 9:45 வரைக்கும் ஒரு ஜோனாக மார்க் பண்ணிக்கலாம். ஹையு லோவும் மார்க் பண்ணியாச்சு. இங்கே இது லோ, இது ஹை மார்க் பண்ணியிருக்கேன். அதே மாதிரி பாருங்கள். மார்க்கெட் இந்த ஹையை பிரேக் பண்ண வந்தேன். மார்க்கெட் ஓரளவுக்கு மேலே போயிருக்கு. இப்போதைக்கு நேரோ இனிஷியல் பேலன்ஸ்னால் என்னன்னு தெரிஞ்சிருச்சு. அடுத்து வைட் இனிஷியல் பேலன்ஸ்னால் என்ன, மாட்ரேட் இனிஷியல் பேலன்ஸ்னால் என்னன்னு இதே மாதிரி எக்ஸாம்பிளோட நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன்.